ஒன்று 10 10 100 பகைவர் நடுங்கும் படையாவோம் என்ற தத்துவத்தோடு சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்ற இன உணர்வை முன்னிறுத்தி முன்னேறி வந்து கொண்டிருக்கிறோம். துரும்பாக நினைத்தவர்களுக்கு முன்பு உடைக்க முடியாத பெரும் இரும்பாக பெருத்து உறுத்து வந்து கொண்டிருக்கிறது. தமிழர் இன வரலாற்றில் இதற்கு முன்பு இது போன்ற ஒரு அரசியல் புரட்சி எழுச்சி வந்ததில்லை. அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு உன்னதமான கோட்பாட்டை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு தேசத்தில், ஒரு நாட்டில் சாதி அரசியலாகும் என்றால், அந்த அரசியலே அதிகாரமாகும் என்றால், அங்கே சமத்துவம் சகோதரத்துவம் செத்துப்போம். மதம் அரசியலாகும் என்றால், அதுவே அதிகாரத்திற்கு வரும் ஆட்சியை செலுத்தும் என்றால், அங்கே மனிதம் மானுடம் செத்துப்போம். அப்ப இதை கடந்து ஆக பெரும் அரசியலை கட்டமைக்க வேண்டும். அதுதான் புனிதம். புதிய ஒரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், பொது உடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம், புனிதமோடு அதை எம்மல் உயிரென்று காப்போம் என்றார் நம்முடைய புரட்சி பாவல். தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் என்கிறார். தமிழர் தேசிய உரிமைக்காக நின்ற எமது தாத்தன் பாரடா உன் மானுட பரப்பைங்கிறான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உலகம் தழுவி நேசித்து நின்ற பரம்பரையில் வந்தவன். பாரடா உன் மானுட பரப்பை, மானுட சமுத்திரம் நான் என்று கூவு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை என்கிறார். உலகம் முழுவதும் உணதடா, வாழும் உயிரின உறவுகள் எல்லாம், வாழும் மானுடர்கள் எல்லாம் உனது உறவுகளடா என்று தமிழர்கள் மனித நேயர்கள் அல்ல, உயிர்மை நேயர்கள். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் வள்ளலார் பெருமகனார். பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக தமிழன் மறை, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் தமிழர் வேதம். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல்கடலும் மலையும் எங்கள் கூட்டம். பெரும்பாவளன் நம்முடைய பாட்டன் பாரதி. அண்ட முழுமைக்கும் பேர் அன்பு கொண்டு அரவணைத்து வாழ்ந்த இனத்தின் பிள்ளைகள் அன்னை தமிழ் நிலத்தில் ஆதரவற்று அரசியல் வலிமையற்ற அடிமை நிலையிலே நிற்கதியாக நிற்கிற ஈன நிலை. இந்த நிலையை போக்க மீட்க காக்க வழியே இல்லையா என்று இருந்த இடத்தில் பாதையை தேடாதே உருவாக்கு என்றான் எங்கள் பிணப்புரட்சியாளன், எங்கள் தலைவன் பிரபாகர். எதை பார்த்து கொண்டிருக்கிறாய்? பாதையவா, இறங்கி நட, அதுவே பாதையாகும். இறங்கி அவன் பிள்ளைகள் நடந்தோம், மிகப்பெரிய பாதையாக இன்று மாறி நிற்கிறது.